கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. யாவரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. கர்த்தாவே, உங்க பிரசன்னத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவரே, உம்மை இல்லாமல் வேறு தெய்வம் இல்லப்பா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. இயேசுவே, என் இருதயத்துக்குள் வாங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கான்செப்ட் தீம் கான்செப்சுவல் கான்ஃபரன்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரேர். ஆமென். நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு சோதரம் சொல்லுங்க, சோதரம் சொல்லுங்க. ஆமா, ரொம்ப எனக்கு இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான மாவட்டம். ஆமா, ரொம்ப நல்லவங்க. என்னங்க எல்லாம் மறுபடியும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நல்ல விதமா தான் பேசுறேன். வஞ்ச புகழ்ச்சி அணிலாம் எனக்கு தெரியாது. ஆமா, நாகர்கோயில் ஸ்தோத்திரம், ஆமென். தூத்துக்குடி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, திருநெல்வேலி ஹல்லேலூயா. என்ன சத்தம் கம்மியா இருக்கு? மறுபடியும் சொல்லுங்க. நாகர்கோயில் ஹல்லேலூயா. ஆமா, தூத்துக்குடி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, திருநெல்வேலி ஹல்லேலூயா. கன்னியாகுமரிக்காக ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லவங்க இருக்கீங்க நீங்க. ஹல்லேலூயா. என்னை காட்டிலும் ரொம்ப நல்லவங்க. ஆமென். என்ன சொல்றோம்னு தெரியாமலே சொல்றீங்க பாருங்க. உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் தெளிவாயிடுச்சுங்க. ஸ்தோத்திரம். அருணனே, முன்னாடி ஒரு மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையா கேட்கிறேன். ஆமா, ஸ்தோத்திரம். சரியான தருணம் இது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த கான்செப்ட் ஹானர் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த இது வந்து டைட்டில், அந்த மெசேஜ் இது குறித்து நீங்க பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா நான் பேசிடுவேன். ஸ்தோத்திரம். ஆமென். அந்த டைட்டிலுக்குள்ள, அந்த தலைப்புக்குள்ள பேச நானும் வாஞ்சிக்கிறேன். ஆமென். கர்த்தரும் அப்படியே நம்ம நடத்திட்டோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்பிரிச்சுவல் ஹானர். ஸ்பிரிச்சுவல் ஹானர் அப்படின்னா என்ன, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்து பெரிய அண்ணன்மார்கள்லாம் நல்ல வேதத்தில் தேறின அண்ணன்மார்கள், சாம் அண்ணன், பெனின் அண்ணன் எல்லாம் நல்ல பாடம் எடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்களாம் பாடம் எடுக்கிறவர்கள். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன இந்த பாட்டு பேசிக்கிட்டே போறாரு, செய்திக்குள்ள போக மாட்டாரா அப்படின்னா இதான் செய்தி. ஸ்தோத்திரம். ஆமென். திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆமா, எதுக்காக நம்ம இந்த 4 இடத்தை சொன்னோம்? திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில், கன்னியாகுமரியில எழுப்புதல் துவங்கி விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, எழுப்புதல் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் சைன் காலையில இருந்து நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, எழுப்புதல் தொடங்கிருச்சு. இந்த எழுப்புதல், இந்த உலகம் இதற்கு முன்பதாக அநேக எழுப்புதலை பார்த்திருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறோம். வேல்ஸ்ல ஒரு எழுப்புதல், லூவி என்ற ஆமென் தீவுல ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல்ல 3 வயசு போன, பல்லு போன, கண்ணு தெரியாத பாட்டிமார்கள் 3 பேர் ஜபித்து 3 வருடங்கள் தொடர்ந்து ஜபித்தது நிமித்தமாய் வந்த எழுப்புதல். ஆமென். அந்த எழுப்புதல் இன்னைக்கும் பற்றி எரிந்து, ஆமென், ஹல்லேலூயா, அந்த தீவு கிறிஸ்தவ தீவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிதான் எழுப்புதல் ஆங்காங்கே பற்றி எரிகிறது. ஆனா அநேக நேரங்களில் இந்த எழுப்புதலை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீர்களானால், கால சூழ்நிலைகள் நிமித்தமாயும், மனிதர்கள் நிமித்தமாயும், சபையின் அலட்சியம் நிமித்தமாயும் இந்த எழுப்புதல்கள் அப்படியே முடங்கி விட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு 2018ல ஆமென், தென் மாவட்டத்துல ஆமென், இப்ப நம்ம மத்தியில துவங்கி இருக்கிறதான இந்த எழுப்புதலுக்கு ஆமென் ஒரு மறைவு, ஒரு முடிவே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரத்துல, அதிசீக்கிரத்துல இயேசு வரப்போகிறார். ஆமென். அதனுடைய கட்டுமான பணிக்கு ஆயத்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆயத்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையான முக்கியமான நேரங்களுக்குள்ளாக, காலங்களுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அருண் அண்ணனை தேவன்
தேர்ந்தெடுத்த விதம் அது பயங்கரம். ஹல்லேலூயா. ஆமா, அவருக்குள்ள இருக்கிற அந்த கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. எழுப்புதல் வரணும்னா அர்ப்பணிப்பு வரணும். ஆமென் சொல்லுங்க. எழுப்புதல் வரணும்னா கீழ்ப்படிதல் வரணும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய இந்த எழுச்சி, இந்த ஆவிக்குரிய ஹானரை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து, தீர்க்க தரிசனமான சில டிக்ளரேஷன்ஸ் உங்களுக்கு முன்பதாக வைத்து நாம் எல்லாம் சேர்ந்து இதற்காக நாம் ஜபித்து முடிக்க போகிறோம். சரியான நேரத்துல முடிப்போம். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, டின்னர் இருக்கானே இருக்கு. ஸ்தோத்திரம். இயேசு மாதிரியே செயல்படுறாரு அண்ணன். அவருக்காக கையை தட்டுங்க, தட்டுங்க. ஏங்க 2 வேளை சாப்பாடு போட்டுக்கிறாரு, அதுக்காக சோறு போட்டுட்டு சாமி. ஹல்லேலூயா. என்ன மறுபடியும் ஒரு மாதிரி பாருங்க, என்னன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமா, இன்னும் அவங்களுக்கு இந்த கருப்பு ரோஜாவை ஏத்துக்கவே முடியல அவங்களால. ஆமா, சோத்திரம். ஏத்துக்கோங்க, ஆண்டவரே ஏத்திட்டாரு இந்த குப்பையை. ஆமா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னோட சாட்சி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அருள்நாதர் இயேசுவை முகமுகமாக பார்க்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 4 மணி நேரம் என்னை சந்தித்து நான் தேடி போல நான் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது என்னை தேடி வந்து ரட்சித்த தெய்வம் அவர். ஆமென். ஆமென். அதனாலதான் என்னால் ஆனது ஒண்ணுமே கிடையாது. இயேசு மனதிறங்கினார், இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமென். அதனால தேவன் தொடர்ந்து நம்ம கூட பேசுவார். இன்னைக்கு இந்த எழுப்புதல் காலத்துல இருக்கிற நமக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஹானர் வேணும். ஆமென். இந்த ஹானரை எப்படி நம்ம பிடிச்சுக்க முடியும்? இந்த ஸ்பிரிச்சுவல் ஹானர் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும்? அது என்ன காரியம் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். வேதாகமத்தில் யாராவது ஒருவர் எனக்கு எடுத்து உதவும்படி நான் கேட்கிறேன். மைக் எடுத்துக்கணும், பொறுமையா எனக்கு பின்னாடி அழகா காட்பின் தம்பி உதவுவாரு நான் நம்புறேன். உதவுவீங்களா தம்பி? உதவுவீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹானர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் இவைகளுக்கு பின்பு அவைகளுக்கு பிறகு அப்படின்னு சொன்னாலே அங்க வெகுவான ராஜ்யத்தின் மகிமைக்குரிய அற்புத அடையாளங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, மத்தேயுவின் புத்தகத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அநேக இடங்கள்ல ஒரு அதிகாரம் துவக்கத்துல மத்தேயு 13 எடுத்து பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு அப்படின்னு வரும். எவைகளுக்கு பின்பு ஒரு ஊழியத்திலே அநேக மகிமையான காரியங்கள் நடந்து அற்புத அடையாளங்களை செய்து திரளான ஜனக்கூட்டத்திற்கு தன்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவித்து மகிமையா ஊழியத்தை செஞ்சு அநேக ஏழைகளுக்கு மனதிறங்கி சொல்லுங்க, நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அற்புத அடையாளங்களை செய்து சுகத்தை கொடுத்து அற்புதத்தை செஞ்சு பெருகத்தை கொண்டு வந்து கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைவரப்படுத்துகிற கட்டுமான பணி நடந்த பிறகுதான் வரும். அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்துல வரும் இவைகளுக்கு பின்பு. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இவைகளுக்கு பின்பு அப்படின்னா ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்தார். அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு, தாய் வீட்டை விட்டு, சொந்த மண்ணை விட்டு, சொந்த ஜனங்களை விட்டு, ஹல்லேலூயா, அவனுடைய எல்லா கம்ஃபோர்ட் ஜோனையும் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை ஆபிரகாம் என்று அவனுடைய பெயரை மாற்றி சாராய் என்ற அந்த ஸ்திரீக்கு சாராள் என்று பெயரை மாற்றி மலடாய் இருந்த இவர்களுக்கு ஒரு ஏக சுதனை கர்த்தர் கட்டளையிட்டார். சொல்லுங்க. அந்த மகன் பேர் தான் என்னது? ஈசாக்கு. ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் செல்வன் ஈசாக்கு. நான் சொல்லுவேன், எப்பயுமே மாமிசத்துக்கு பிறந்தா அது இஸ்மவேலு, ஆவிக்கு பிறந்தா அது ஈசாக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆவிக்கு பிறந்தவங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவிக்கு பிழைத்து இருக்கிறவர்கள். ஆமென். உடன்படிக்கையை சுமந்து செல்லுகிறவர்கள். அப்ப இவைகளுக்கெல்லாம் பின்புதான் இது என்ன நடக்குது? இந்த அதிகாரம் வந்திருக்குது. மேல வாசிங்க தம்பி. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதிக்கிறார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார்.
அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு. நேசகுமாரன், ஆமா, கூப்பிடுறது சும்மா கூப்பிட மாட்டாரு, அழகா சுத்துறாரு, அவனை அப்படியே டெஸ்ட் பண்றாரு, அவனை சோதிக்கும்படி. வசனம் அப்படிதான் சொல்லுது. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைக்குள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். முடிஞ்சு போச்சு. எங்கேயே நீ போட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தா வேலை ஈஸி. ஆமென் சொல்லுங்க. ஆனா அங்க ஒரு டிராவல வச்சிருக்கிறார் பாருங்க, அதுதான் பிரச்சனை. இங்க ஸ்பிரிச்சுவல் ஹானர் வரணும்னா ஒரு நீடிய பொறுமை வேணும். ஆமென் சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஆமென் ஆபிரகாமுக்கு ஆமென் வெளிப்பட்டதுக்கும் அந்த மோரிய மலைக்கும் நடுவில் ஒரு டிராவல் டைம். அது ரொம்ப பயங்கரமான டைம். ஹalleluya. நேற்று தினத்துல நான் Facebookல கூட போட்டுருந்தேன், if you want a progress you need a process. ஆமென். இந்த ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நிறைய குழப்பம் வந்துருச்சு. ஹalleluya. இந்த டபுள் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமா, if you want a progress you need a process. ஆமென். ஆமா, அந்த வார்த்தை வந்த உடனே அங்க ஒரு பலி, ஆமா, ஒரு பலிபீடத்தை கட்டி உடனே அவனை மேல வச்சு முடிச்சிருக்க கூடும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துக்கு போ? என்ன இடத்துக்கு போ? மோரியா என்ற மலைக்கு போய். அது வரைக்கும் அந்த தகப்பனுடைய இருதயத்தை நினைச்சு பாருங்க. ஒரே குமாரன், ஏகசுதன். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதாவது என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த மாதிரி அநேக விட்டுவிட வேண்டிய ஏக சுதங்கள் நமக்குள்ள இருக்குது, சுயங்கள் இருக்குது. ஆமென். நிறைய விருத்த சேதனம் செய்ய வேண்டிய சுயங்களை கர்த்தர் இந்த நாள்ல தகன பலியாக அப்படியே பலிபீடத்தை வைக்க சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சுயம் மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் கர்த்தர், விளையாட்டு கிடையாது. அழகா வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல அழகா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி எல்லாம் சொல்றாரு. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை அழகா வாசித்து பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே. ஆமா, இங்க கவனிங்க. இஸ்ரவேலை பார்க்கும்போது சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. சிநேகிதன் யாருக்கு? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். ஆமென். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. கர்த்தாதி கர்த்தர். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ணுகிறவர் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதன் ஆபிரகாம். ஹalleluya. ஹalleluya. இந்த சிநேகிதன் என்ற அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் சாதாரணமா வரல. கர்த்தருக்கு தெரியும், நான் எதை கேட்டாலும் மறுக்காம பலி செலுத்த ஆமென் என் சிநேகிதன் ஆபிரகாம் ஆயத்தமாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஹானர், ஆவிக்குரிய ஒரு உயர்வு, ஆவிக்குரிய ஒரு எழுச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமென் ஒரு அதிகாரம் வேண்டும் என்றால் முதலாவது தேவை ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ரேடிக்கல் ஒபீடியன்ஸ். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்களை தட்டி எழுப்புதலுக்கு முன்னாடி கீழ்ப்படியா ரெடியா கேளுங்க. கீழ்ப்படிய ரெடியா? ஆர் யூ ரெடி? பக்கத்துல இருக்கவங்க தட்டி கேளுங்க. பின்னாடி எல்லாம் கேட்க மாட்டீங்க, நான் விட மாட்டேன். ஆமா, நான் நல்ல பிரசங்கியா கிடையாது, அவன் முன்னாடி இருந்தவங்க மாதிரி கிடையாது நானு. ஆமா, சோத்திரம். ஆர் யூ ரெடி? ஆமா, கீழ்ப்படிய ரெடியா? சோத்திரம். ஆமா, ஹalleluya. ரெடி தான். சோத்திரம்.
கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரங்களில் நாம் ஆமென் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்பாய் நம்முடைய வாழ்க்கை மாறணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த எழுப்புதல்ல, இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆமென் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ராஜரீக கூட்டமாய் ஆமென் வாக்குத்தத்தத்தை சுமக்கிறவர்களாய், சத்ருவானுடைய தலையை நசுக்க ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்ருவானுடைய தலையை நசுக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? என்ன தேவை சொல்லுங்க? என்ன தேவை? ஃபர்ஸ்ட் என்ன தேவை சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன், என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படியுதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அவ்வளவு முதலே எடுத்த உடனே கீழ்ப்படியல சொல்றோம் ஆமென். உடனே எடுத்த உடனே இந்த கீழ்ப்படிதல் வராது. ஒரு 4 அட்டெம்ப்ட் பண்ணி மூஞ்சி கிஞ்செல்லாம் பேந்து சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, இது நம்ம சுபாவம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கடவுள் ஒரு கிருபையா ஒரு காரியத்தை செய்யறாரு. உங்ககிட்ட விட்டாதான பிரச்சனை ஆமென். உங்ககிட்ட அந்த காரியத்தை அனுமதிச்சாதான பிரச்சனை ஆமென். உங்களை முழுவதுமா ஆட்கொள்ள கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஒரு டோட்டல் எனக்கு கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இன்னைக்கு காலையில இருந்து உட்கார்ந்த ஒரு சில பேர் போயிட்டாங்க பிரயாணத்தின் நிமித்தமா. சோத்திரம் பரவாயில்ல. இன்னைக்கு காலையில இருந்து இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. உடனே அவர் ஒருத்தர் பாக்குறாரு, பாரு பாரு அப்படியே நம்புறாரு. ஏய் பாருவா இங்க நான் பாக்கல, ஏசப்பா பாக்குறாரு. ஆமா, நல்ல ஒரு வாலிபர் எனக்கு நேரா உட்கார்ந்து என்ன உற்சாகப்படுத்துறது பாருங்க. எபி அவங்க அப்பா, அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஆமென். ஆமா, அவர் இருக்கிறதுனால செய்தி நல்லா ஓடுது. அல்லேலூயா. ஆவியானவர் நடத்துறாரு, அவரும் நடத்துறாரு. சோத்திரம் ஆமென். உற்சாகத்தின் ஆவியானவர் அல்லேலூயா. பாவத்தில வந்த உடனே நம்மால என்ன பண்றோம்? ஜக வாங்குறோம் ஆமென். ஆமா, இன்னைக்கு கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, கோலை போட்டா பாம்பை பிடிக்க ரெடியா இருக்கும் ஆமென். எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்தும் பயம் இல்லை ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் வாசி தம்பி, அந்த பகுதி வாசி. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்பதான் கர்த்தர் வராது, இவனுக்குள்ள இருக்கிறது மேட்டர் வெளியே வருது. ஒரு கையை நீட்டி அதில் வாளை பிடி என்றார். அவர் தன் கையை நீட்டி, நல்ல கற்பனை பண்ணுங்க. அப்படியே யாரு டிஸ்கவரி சேனல் எத்தனை பேர் பாப்பீங்க? ஒரு 4 பேர் ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். அந்த அண்ணன் பாருங்க, அண்ணே ஹெவன்ஸ்ல உங்களுக்கு முதலிடம் உடனே கை தூங்க பாருங்க. நான் பார்ப்பேன், நானும் பார்ப்பேன். ஆமா, இப்ப இதுல வேற அடுத்த பிரச்சனை, ஒரு பிரசங்கர் டிவி பார்க்கறாரு. சோத்திரம். சரி, காரியத்துக்கு வரும். ஆமா, நல்ல ஒரு பிளாக்கிங் கோப்ரா, கரு நாமம், கரு 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 இருக்கு, என்ன மாதிரி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த கிங் கோப்ரா உஸ் சும்மா இருக்குமா? என்ன பண்ணும்? உஸ் உஸ் அப்படின்னு இருக்குது. யார முன்னாடி? மோசே முன்னாடி. அல்லேலூயா. ஆமா, இன்னும் 3 பேர் தூங்கிட்டாங்க. அதுக்குதான் இந்த படம் ஓடுது. இன்னும் தூங்கிதான் இருக்காங்க, என்ன ஏந்திரிக்கல. ஸ்தோத்திரம் அண்ணே. அடுத்த தடவை ஃபாஸ்டிங் கான்ஃபரன்ஸ், இந்த தடவை ஃபீஸ்டிங். முதல் தடவை சோறு போட்டோம். அல்லேலூயா. 2 பேர் போய் யோசிக்கிறாங்க, ரைட் ஊருக்கு போயிட வேண்டியதான். ஏந்திரிச்சிட்டாங்க. அந்த பாம்பு உசு உசுங்குதா? கையை நீட்டி, அவர் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றது என்னன்னா, ஊழியம் செய்கிற பிள்ளை, இங்க இருக்கிற ஒரு சில பேர், ஒரு சில சகோதரிகள், ஒரு சில அம்மாமார்களுக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். நீங்க சில ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஆனா சின்னதா இந்த மாதிரி நாகப்பாம்புலாம் கிடையாது, ஒரு புழு ஒண்ணு ஊர்ந்துட்டு இருந்த மாதிரி வந்தது ஒரு பிரச்சனை. அதை பார்த்தோன்னு அப்படியே ஜகா வாங்கி நிக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், சத்துருக்களை முறியடிக்கிறார். ஆமென். ஒரு வல்லமை
இன்னைக்கு உங்க மேல ஆவியானவர் ஊற்ற போறார். நம்ம ஜெபிக்க பேச 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 அபிஷேகம் அப்படியே உங்களுக்குள்ளாக ஆமென், உங்க நரம்பு நாடங்களுக்குள்ளாக ஆமென், இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல ஒரு ஹீலிங் அனாயிட்டிங். இங்க 2-3 பேர் இன்னைக்கு கடவுள் பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. ரிட்டையர் ஆகி அப்பாடான்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மாவை ஆவியானவர் காமிக்கிறாரு. அப்பாடாலாம் கிடையாது, இனிமேதான் வேலை ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இந்த கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு பரலோக கவர்மெண்ட்ல ரிட்டையர்மெண்டே கிடையாது. ஆமென். ஆர் யூ ரெடி? ஆயத்தமா? ஆயத்தமா? ரைட் ரைட் ரைட். ரெடியா இருங்க. சீட்டு யார் மேல வேணா வந்து விழும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பாம்பு உடனே என்னவா மாறிடுது? கோலா மாறிடுது. இதுதான் கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கணும். ராடிக்கல் ஒபீடியன்ஸ். உடனே பாம்பா இருந்தாலும் என்ன, தேளா இருந்தா என்ன, பிடிச்சாலும் ஆமே, பாம்பு செத்து போக வைக்கிறது கர்த்தருடைய வேலை. பவுல் என்ன பண்ணாரு? பாம்புக்கு என்னாச்சோ சோத்ரா. ஆமே, பவுல ஒரு பாம்பு கடிச்சது, தெரியுமா தெரியாதா இது? அல்லேலூயா. ஆமா, பவுல வந்து ஒரு பாம்பு கடிச்சது. அந்த பாம்பு அவர் அப்படி சிலுப்பினோடனே அது போய் எதுல விழுந்துருச்சு? நெருப்புல விழுந்துருச்சு. ஆனா பவுலுக்கோ ஒன்றும் சேதம் இல்லை. ஆமென். நீ கர்த்தர் சொல்றாரு, முடக்கி வைத்திருந்த இங்க இருக்கிறவங்களோட ஆசீர்வாதத்தை முடக்கி வைத்திருந்த அந்த நுகங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஃபினான்ஷியல் பேரியர்ஸை உடைக்கிறார் இயேசுவின். அதனால there is a financial favor that is coming upon your life. your team, இந்த டீமுக்கு கவனிங்க. இப்பவே ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், சொந்தமா நம்மள பேங்க் ஆரம்பிக்க சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். கடவுள் கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இதுல 2 பேருக்கு ஒரு பிரச்சனை. இது என்ன ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் மாதிரி இருக்கு? அது நான் அடுத்த கான்ஃபரன்ஸ்ல சொல்லி தரேன். என்ன எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா இங்க குறைவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆமென், இந்த உலகத்தின் காரியங்களில் ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்பி நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாகுலம் வரும், போராட்டம் வரும். ஆனாலும் ஆமென், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு காரியம் நடக்குது. யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஆமென் சொல்லுங்க. பாம்பை பிடிச்சதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க, அவருக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்து விட்டார். அழகா கர்த்தர் சொல்றார். வாசிங்கப்பா மறுபடியும். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுக்கு தேவனாய் மாற்றினேன். ஆமென். பார்வோனுக்கு தேவனாய் மாற்றினேன். ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் வந்தா, கர்த்தருடைய கையில நம்ம இருந்தா, இந்த உலகம் என்கின்ற பார்வோனுக்கு நாம் தேவர்களாய் காட்சி அளிப்போம். கைகளை உயர்த்தி கொஞ்சவங்க மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்லுகிற நாட்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்லுகிற ஒரு சேனையை நாகர்கோயிலில் கர்த்தர் எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டார் அப்படின்னா perfect past tense. Amen. It is finished in the name of Jesus. அங்கங்க நான் பார்க்கிறேன், அநேகர் கர்த்தர் எழுப்புறார். கோரேஸ் அபிஷேகத்தினால் நிரப்புறார். சைரஸ் anointing. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி
உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. மோசேயினுடைய நாட்களில் வேலைக்காரனாக இருந்த ஒருவனை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு தீர்க்கனாக கர்த்தர் அழைக்கிறார். முதலாவது முதல் காரியம் நம்ம பார்த்தோம், கீழ்ப்படிதல் வேணும். இரண்டாவது காரியம், பெற்ற அபிஷேகத்தை அடக்கி கொள்ளுகிற ஆவியை கண்ட்ரோல் பண்ண தெரிகிற ஒரு கண்ட்ரோல் வேணும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் இருக்குது, அந்த அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம், ஜாக்கிரதையா கவனிங்க. மோசே இருந்த போதே யோசுவாவுக்குள்ளாக அபிஷேகம் இருந்துச்சா இல்லையா? இங்க இருக்கிற எல்லாத்த விட பைபிள்ல புவர் நாலேஜ் எனக்கு, அதனால டவுட்டா கேட்கிறேன். நீங்க டவுட்டா தான் கேட்கிறேன், இந்த விஷயம் சொல்லுங்க, இருந்துச்சா இல்லையா? இல்லையா? எபி என்னை கைவிடாதே. அழைப்பு தான் பின்னாடி வந்துச்சு, அபிஷேகம் உள்ளவே இருந்தது. புதிய ஏற்பாடு காலத்துல இதுக்கு நிறைய சாட்சியுள்ள வசனங்கள் உண்டு. தீமோத்தேயுக்கு அழைப்பு வந்த பிறகு ஆமென் பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? உனக்கு உண்டாயிருக்கிற அபிஷேகம் உனக்குள்ளாய் இருக்கிறது, அது அனல் மூட்டி எழும்பும்படிக்கு உன் தலையில நான் என்ன பண்றேன்? கை இருக்கிறேன்னு சொல்றேன். அப்ப அபிஷேகம் எங்க இருக்குது? உள்ள இருக்குது, உள்ள இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேலைக்காரனா இருக்கிறான். தேவ பிள்ளைகளா இருக்கிற எழுப்புதல்ல செத்த பணத்தை உயிரோட எழுப்பணும்னா முதல் குவாலிஃபிகேஷன் லீடர்ஷிப் இருக்கிற அளவுக்கு சர்வன்ட்ஹுட் இருக்கணும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. The servant anointing வேணும். எங்கேயுமே சர்வ் பண்ணணும். Jesus came to this world not to get served but to serve. The pulpit கர்த்தருடைய. ஆமென். ஆமா, இங்க என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு அபிஷேகத்துல வச்சிருக்கிறாரு. உங்களையும் அபிஷேகம் பண்ணிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இதுக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஆமென். நாளைக்கு உங்களை வச்சிருப்பாரு கையில வைத்து. அல்லேலூயா. ஆமா, ஆனா தேவையானது ஒண்ணு, அந்த அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணி நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. அழகா பாருங்க, போட்டு வாசி தம்பி, தொடர்ந்து வாசி. வனாந்தரம் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அடிமையாய் வேலைக்காரனா சர்வன்ட்டா இருந்த ஒருத்தனை கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய எல்லைகள் பெரிதாகிறது, பெரிதாகிறது. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஆமென் நீங்க வாசித்து பாருங்க. முதல் வசனத்தை வாசித்து பார்ப்போம். எப்படி போட்டு பாருங்க, பேக்ரவுண்ட் பாருங்க, ஜோஷுவாவுடைய பேக்ரவுண்ட பாருங்க. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபுரும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இதெல்லாம் நடக்கும்போது இந்த சீன்ல யோசுவான்னு ஒருத்தர் இருக்காரா? என்ன மறுபடியும் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஹல்லேலூயா. என்னாச்சு? யோசுவா இருக்காரு. ஆமென். ஆனா கவனிங்க, மோசே இருந்த வரைக்கும் யோசுவா ஊழியத்துல தான் இருந்தாரு. ஆனா he was not pointed. ஆமென் சொல்லுங்க. He was not lifted. ஹல்லேலூயா. ஏன்னா யோசுவா தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருந்தான். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், நாகர்கோயில்ல நல்ல தாழ்மையுள்ள ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லு. கைகளை தட்டி எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தோ அதெல்லாத்தையும் தூக்கி துச்சமா மதிச்சு இந்த உலகத்தின் காரியங்களை மதிக்காம ராஜாவுக்குன்னு எழுமணும்னு சொல்லி பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார், தாசர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார்.
சின்ன தம்பிமார்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, 2 ராஜாக்களின் புத்தகம். இந்த ஸ்பிரிச்சுவல் அப்மென்ட் வரணும். இந்த சீக்ரெட்ஸ்லாம் நான் இன்னைக்கு அன்லாக் பண்றேன் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, டோர்ஸ் ஊழியம் கர்த்தருடைய நாமே, ஊழியக்காரர்கள் கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 6 வருடங்கள் ஆச்சு. ஆமென். ஆனா இன்னைக்கு நான் ஊழியம் உண்மையிலே எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா 2019 தான். ஹல்லேலூயா. சும்மா வெட்டாந்திரையை பார்த்து விட்டத்தை பார்த்து அழுத நாட்கள் பல மாதங்கள், பல வருஷங்கள். ஹல்லேலூயா. என் மனைவிக்கு தெரியும். என் மனைவி ஆனா இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை, என்னப்பா ஊழியம்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதில்லை. ஏன்னா அவன் அவங்களுக்கு தெரியும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமா, நாங்க அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல என்ன அப்படியே ஆர்டர் நடத்தி அப்படியே பொத்தி வச்சிருப்பாரு. ஸ்தோத்திரம். ஒரு 3 மாசம் அப்படியே உள்ள பூட்டி வச்சிருப்பாரு. வீட்டை விட்டே வெளியே போகாத நாட்கள் அநேக மாதங்கள் உண்டு. ஆனாலும் சொல்றேன், ஏற்ற காலம் வந்தது. இன்னைக்கு ஆமென். இன்னைக்கு கார் ஷோரூம்காரங்க காரை பார்த்துட்டு சொல்றான், சார் நீங்க வீட்டுல இருக்கீங்களா காருக்குள்ள இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எங்க அப்பா கார் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு தம்பி வந்தான். எங்க அப்பா அவங்ககிட்ட வந்து, தம்பி கார் நல்லா கொடுத்துருக்கீங்க, சோத்திரம், பின்னாடி ஒரு டாய்லெட் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா இவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, இப்பதான் ரீசெண்டா சொன்னார் எங்க அப்பா. கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. கர்த்தருக்காக எழும்பிற நாட்கள், கர்த்தருக்காக காத்திருந்த நாட்கள் போக கழுகுகளை போல செட்டை அடித்து ஆமென் நேரங்காலம் இல்லாம கர்த்தருக்காக ஓடுகிற நாட்களை, காலாட்களோடு ஓடுகிற நாட்களை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஒவ்வொரு காத்திருப்பின் நாட்களும் வீணா இல்ல. கர்த்தர் அதுக்கு ஏற்ற இல்ல, அதுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தர போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த அனாயிண்டிங்கை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஆமென். தலைமைத்துவங்களை ஏற்படுத்திக் கொள்ள தெரியணும். என்னுடைய ஸ்தாபனம் கவர்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஆப்ரேட் ஆகணும் பைபிள்ல போட்டுக்கிறதுனால நான் என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஒன்று நான் கவர்மெண்ட்டுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் தான் அதுக்கு ஃபவுண்டர் சேர்மன். இன்னும் சில சமுதாயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மக்கள் எல்லாம் நான் அதுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஆனாலும் பாருங்க, நான் தனிமையா செயல்படுவதில்லை. எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல பெனினன் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜனங்கள் அண்ணமார்களை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி சமீபத்துல பக்கத்துல அப்ரோச்சபிள் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்துங்க. ஆமென். இப்படிப்பட்ட தகப்பன்மார்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, they give no restrictions for us, they don't avoid us. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் ஜாக்சன் டேனியல்னு ஒரு பரிசுத்தவான், ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஆமென். இப்படிப்பட்ட அண்ணமார்களை தான் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யும்படி தேவன் எங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். சொந்த தாய் தகப்பனே யோசிக்காத காரியங்கள்லாம் யோசித்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறவர்கள். ஆமென். இது ஆவிக்குள்ள கர்த்தர் இணைத்த இணைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தகப்பன்மார்களை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். we need to handle them properly. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசே ஆமென் தீர்க்கன், அவன் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. யோசுவா ஹல்லேலூயா வேலைக்காரன், ஆனால் கானானுக்குள் அழைத்து செல்லுகிற கிருபை யோசுவாக்கு உண்டாச்சு. ஆனாலும் புதிய ஏற்பாடு காலத்தில் மோசேவை போல ஒரு தீர்க்கன் இன்னும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டத்தக்கதான ஒரு கனத்தை கர்த்தர் அவருக்கு வைத்திருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கிஃப்ட்ஸ் ஒருவேளை மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கலாம், அது நமக்கு தெரியாது, புரிந்து கொள்ள முடியும். கவனிக்கணும். கிருபைகள், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சூப்பர் நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நிறைய பேர் ஃபாதர்லெஸ்ஸா இருக்கீங்க, ஃபாதருக்குள்ள இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சின்ன பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், சின்ன பெண் பிள்ளைகள் அநேகமா இருக்கிறீங்க, அதையும் நான் உணர்வேன். ஆமென். ஸ்கூல் போற பிள்ளைகள் நான் உணர்கிறேன். ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்க்கு சில அண்ணமார்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அண்ணமார்களை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இவங்க வயசுல அவங்களுக்கு என்ன 30 வயசு தானே ஆகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. 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 அடுத்து சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை நான் பைபிள்ல இருந்து எடுத்து சொல்லி நான் பேச விரும்புறேன். 2 ராஜாக்களின் புத்தகம். சூப்பரான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம்
மூன்றாம் அதிகாரம் வாசிங்க. 3ல சோத்திரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டது. யோசபாத் என்ற ஒருவன் கேட்கிறான், நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு ஒருவனும் இந்த பூமியில் இல்லையா, ஒருவனும் இந்த தேசத்தில் இல்லையா, ஒருவனும் இந்த பட்டணத்தில் இல்லையா அப்படின்னு ஒருவன் விசாரித்து கேட்கிறான். மேல வாசித்தம்பி. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். அல்லேலூயா. வேதாகமத்தில் எலிசாவை குறிப்பிடும் பொழுது, அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது, அந்த இடத்துல ஏராளமா ஒருவேளை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கலாம். அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவனாய் இருந்த வேலைக்காரன். அல்லேலூயா. இப்படி குறிப்பிட்ட எலிசாவுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க. எலியா கர்த்தருக்குள் எடுத்து கொள்ளப்பட போகிற அந்த நாளில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 49 பேர் கூட இருந்தாங்க. His students were not chosen. God chose a servant to be a prophet and gave him double portion. If you want to really see the supernatural move of God, தேவனுடைய செயலை பலமாய் உணர வேண்டும் என்றால் ஆமென், தாழ்மை வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நான் அனுபவிச்சு சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையில கோயம்புத்தூர்ல நான் வரும்போது எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தங்கறதுக்கு இடம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல ஒரு வீட்டை கொடுத்தாரு. ஆமென். எங்க தகப்பனார் தாயார் தான் வாங்குறாங்க, அதுல நான் இருந்தேன். ஆமென். பிறகு மறுபடியும் இன்னொரு வீட்டை கட்டி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப சொந்தமா நானே ஒரு வீடை வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு 80% பணத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் இருக்குது, நல்லதுதான். சோத்திரம் கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அப்பா சூப்பர் நேச்சுரல் காட், நல்லது. திருநெல்வேலிக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கிருந்து தான் வந்தேன். அங்க ஒரு கூட்டத்தை முடிக்கும் போது ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணே என் வீட்டுல இருக்க கட்டெல்லாம் உடையணும்னா என் வீட்டுல நீங்க தங்கணும்னாரு. சோத்திரம் சொல்லுங்க. வீட்டுல ஆமா, அங்க ஒரு தண்ணி வண்டி இருந்தார் ஒரு ஐயா, பரிசுத்தம். ஆமா, ஃபுல்லா எப்பயுமே சார்ஜ்ல தான் இருப்பாரு, ஃபுல் சரக்கு. நான் டெய்லியும் கூட்டத்தை முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு அபிஷேகத்தோட அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள அப்படி போவேனா, அவர் அந்த சோஃபால உட்கார்ந்து இருப்பாரா. இப்ப நான் 5 நாளுக்கு முன்னாடி நான் என்ன சத்திரமா நடத்துறேன் இருக்கீங்களா, அவர் அந்த அண்ணன் இருக்க மாட்டாரு, நம்மால் போத அவங்க அப்பா கவனிங்க. எனக்கு அப்படி ஆண்டவரே ஒரு 2 மணி நேரம் பழைய ஏற்பாடுக்கு லீவு கொடுங்க, புதிய ஏற்பாடுக்கு லீவு கொடுங்க ஆண்டவரே, முடிச்சிடும். உள்ள இருந்து ராகவன் சொல்றான், ஊழியத்தை முடிச்சுட்டு உற்சாகமா பேயெல்லாம் ஓட்டிட்டு வந்தா இங்க ஒரு லீஜியன் பேய் உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்த உடனே என்ன ஒரு கேள்வி கேட்கும், என் பொண்டாட்டி ஒரு கேள்வி. நான் என்ன போறவோ வரவனுக்கலாமா வீடு கட்டிருக்கேன்? ஹலோ. உடனே உள்ளுக்குள்ள இருந்து ராகவன் சொல்றா அந்த ஆளுகிட்ட, கோயம்புத்தூர்ல எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, பொருள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு, கார் நிப்பாட்டுறதுக்கு இன்னொரு வீடு, சென்னையில ஒரு வீடு சும்மா கிடக்கு, சொல்லு. ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல 10 நிமிஷத்துல ஒரு 3 மாடி வீடு சொல்லு. பிசாசு சொல்லும். அல்லேலூயா. நல்லா இருக்கா கேட்கறதுக்கு? ஆமா, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆவியானவர் சொன்னாரு. நான் உடனே நைட்டு முதல் நாள் போன உடனே இந்த நைட்டு என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டேன், தங்கம் நான் மாமா உடனே ஒரு ரூமை போடுறேன், நம்ம உடனே வெளியே போறோம் அப்படின்னோடனே என் மனைவி வழக்கம் போல அமைதலாய் காத்திருந்தேன். சோத்திரம், நல்ல ஒரு மனைவியை காத்து கொடுத்துங்க. ஏங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? சோத்திரம், சாட்சி சொல்றேன். அல்லேலூயா. நம்மளெல்லாம் வச்சு வண்டி ஓடுது பாருங்க, பெரிய கிருபை, அப்புறம் மாறிடுறேன் நான். சோத்திரம். ரைட்டு.
இப்படியாக அப்படியே நான் ரெடியாகி அப்படியாக நான் காத்துக்கிறேன். அந்த அண்ணன் இன்னைக்கு வரணும், வந்த உடனே எனக்கு ரூம் போடுங்க, இல்லை நான் ரூம் போடுறேன்னு சொல்லணும்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உண்மையில் நீ எழுப்புதல்ல பங்காளியா இருக்கணும்னா அடுத்த 4 நாள் நீ இந்த பரிசுத்தவானோடு தான் இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எனக்கு ஜாலி ஆயிடுச்சு. டெய்லி அவரும் பால் போடுவார், விதவிதமா போடுவார். தம்பி, இந்த ஊழியக்காரங்களா இருக்காங்கல்ல, பிச்சைக்கார பசங்க எங்கிட்ட இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அண்ணே சூப்பரான அனுபவங்க. இந்த பிச்சைக்கார பசங்க வந்துடுறானுங்க தம்பி. சரி ஐயா, அல்லேலூயா. அடக்கி வாசி நானே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தாழ்த்ததுனால குறைஞ்சு போனவங்க கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பாருங்க, தண்ணீர் வார்த்தவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கூட இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு கண்கள் இருந்து அவர்களுக்கு திறக்கப்படல, உணர்வுகள் இருந்து உணர்வடையல. ஆனாலோ எலிசா எலியாவுக்கு பின்பதாக அபிஷேகத்தை உணர்ந்தவனாக போனா, துரத்த போய் ரெட்டிப்பான அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. நீ ஊழியத்தின் பாதையில எத்தனையோ அவமானம் வரலாம். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் தப்பு தப்பா பேசலாம். ஃபர்ஸ்ட் சைன் யோசேப்பு தரிசனத்தை சொன்ன உடனே அல்லேலூயா, சிங்காசனம் வந்துச்சா? ஆமா, நான் வந்து சோத்திரம். எனக்கு நான் ரொம்ப நல்லவன் பாருங்க, சொல்லிட்டேன், நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன். சோத்திரம். எனக்கு பெரிய தரிசனம். ஆமே, பெரிய, நான் எப்படி பெருசா இருக்கணும் அதே மாதிரி. ஆமா, என் தரிசனமும் பெருசு. அதனாலதான் பெருசா இருக்கிற என்ன சாமான் எல்லாம் சேர்த்து நானும் பெருகிச்சிங்க. நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ண, அண்ணன் என்ன குறைச்சிக்கிட்டே போறாரு ஆண்டவரே அப்படின்னு அக்காவை கூட்டிட்டு வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, ரொம்ப இன்னைக்கு என் மனைவி கிட்ட மத்தியானம் சொன்ன, அண்ணன் கரெக்டா வந்துட்டாரு சொன்னேன். ஆமா, இப்பதான் அந்த ஸ்டேஜ் அப்படி நிற்கும் போது தான் நல்லா இருக்கு. சோத்திரம். ஆமே. ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு எழுப்புதல் அடைஞ்சேன். சோத்திரம். அல்லேலூயா. இது வந்து பிசாசு கொடுக்குற எழுப்புதல். ஆமா, ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், டாக்டர், ஆமா 2014 2012ல எனக்கு 6 பேக் இருந்துச்சு டாக்டர். ஆமா, ஆனா இப்ப எனக்கு சிங்கிள் பேக் ஆயிடுச்சு டாக்டர். ஏதாவது பண்ணி இந்த சிங்கிள்ல மறுபடியும் 6ஆ என்ன பண்ணிருங்க, மாத்துங்க. நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு டாக்டர் ரொம்ப நல்லவர், நமக்கு வேண்டப்பட்ட அண்ணன், பாசக்கார அண்ணன் ஒருத்தர். வேண்டியது எனக்கு தெரிஞ்சிருக்காது யாருன்னு. ஆமா, அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு பாத்துக்க, நல்ல மனுஷன், பரிசுத்தவான். ஒரு லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் நீ செய் அப்படின்னாரு. அதை பார்த்த உடனே எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசினார், செத்து போயிடுவேன். அல்லேலூயா. நானும் அதே சோர்வுள்ள ஆவியோடு மறுபடியும் கால் அடிச்சுட்டு அப்படியாக வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தேன். சோத்திரம். இப்போ 2 பேர் தூங்கிட்டு இருந்தோம், எந்திரிச்சாங்க. இனிமே தூங்கவே மாட்டாங்க. ஆமே, எல்லாம் பின்னாடி தூங்கினா 2 பேர் கையில உயர்த்து, எல்லாம் உயர்த்து, உஷாரா இருக்கு. ஆமா, ரொம்ப சோர்ந்து போய் இருந்தேன். அல்லேலூயா. சோர்ந்து போய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு டொரண்டோல இருந்து என் தம்பி ஒருத்தன், என் புள்ள, ஆவிக்குரிய புள்ள ஒண்ணு கூப்பிட்டுச்சு. என்னண்ணே, அலோவே சரியில்லையே. அவங்க நம்ம அலோலையே கண்டுபிடிச்சுவாங்க. ஹலோ அப்படின்னா, ஹலோ சொல்ல, என்னண்ணே ஹலோவே சரியில்லை. அப்புறம் நான் சம்பவத்தை சொன்னேன், இப்படியாக டாக்டர் கொடுத்தாரா, ஆனா சரி வர மாதிரி தெரியல அப்படின்னு அவன் சொன்னான். ஏன்னா புல்பிட்ல நீ பாதி மறைச்சு நின்னாதான் அபிஷேகமே வெளிப்படும். நம்பால் பாருங்க, அப்பதானே அந்த கம்பீரம். ஆமே, உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்கு தேவை கொஞ்சம். சோத்ரம். அல்லேலூயா. சாக்கு கொஞ்சம் மாறிடுச்சு, பரவாயில்ல, மறுபடியும் வந்துடும் உள்ள. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கீழ்ப்படிதல் பார்த்தோம். 2வது தாழ்த்தணும், அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், சர்வன்ட்ல ஆபரேட் ஆகணும். 3வது ஒரு முக்கியமான காரியம், தானியேலின் புத்தகத்துல
6ஆம் அதிகாரம் தானியேல் 6 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜ்யம் முழுவதையும் கவனிங்க, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தார். தானியேலை பறித்து நீங்க நல்ல தானியேலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு மனுஷன். ஆமென். உலக ரீதியில பார்த்தா இஸ் நத்திங். ஆமென். இந்த நத்திங் ஆமென் ஒரு கிரேட் சொன்ன மாத்திர அபிஷேகம் கர்த்தர்கிட்ட இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அடிமையாக இருந்த ஒருவனை அரசனா மாத்திர கிருபை அப்பா கிட்ட இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையாய் அந்த தேசத்துக்கு அடிமையாய் போனவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடியினால் நான் ராஜாவின் போஜனத்தை ஆமென் மதிக்க மாட்டேன். எனக்கு அப்பா கொடுக்கிற போஜனம் போதும். நான் சாதாரணமானதை புசித்தாலும் புசிக்காவிட்டாலும் நான் மாமிசத்துக்குரியவன் அல்ல. ஆமென். நான் ராஜா வீட்டு பிள்ளை என்று அறிந்தவனாய் தானியேல் இருந்தபடியினால் எல்லாருக்கும் மேல தானியேலை கர்த்தர் வச்சிருந்தார். ஆமென். ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நல்லா கவனிங்க. இன்னும் சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஸ்பிரிச்சுவல், ஃபினான்ஷியல், ஃபேமிலி, பர்சனல், ப்ரொஃபஷனல், ஐ ஹவ் சீன் இன் ஆல் தீஸ் போர்ட்டல்ஸ் முக்கியமான மேட்டர் என்னன்னா அனாயிட்டிங். ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல போட்டிருக்க அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார். you are not a normal person. Amen. DJ Circle சூப்பரா சொல்றார், if you are an anointed, you are no more a normal person, you are a supernatural being, nothing is hidden. அப்படின்னு ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பார். ஹalleluya. உன் கண்களுக்கு ஒன்றும் மறைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹalleluya. எல்லாத்தையும் வேற மாதிரி பார்க்க சொல்லுவார். என் பிள்ளை அவன் ரெடியா இருக்கான்னு அண்ணன் சொன்னாரு. அது ரொம்ப ப்ராஃபிட்டிக் ஆக்ஷனா இருந்தது. கவனிங்க, என்னுடைய மூத்த மகனை குறித்து நான் சாட்சி சொல்லட்டும். அவன் பிறக்கும் பொழுதே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட அமெரிக்கல் கார்டெல்லாம் சுத்தி ஆமென் அவனுடைய அந்த எல்லா விதமான காம்ப்ளெக்ஸும் அவனுக்கு வந்துருச்சு. அந்த பர்த்ல அவங்க ஊர்ல டாக்டர்ஸ் சரியான டாக்டர்ஸ் இல்லை, சரியான ஹாஸ்பிட்டல் கிடையாது. என்னோட மனைவியோட ஊர்ல சூழ்நிலைகள் நிமித்தமாய் அவர்களை அங்கதான் விட வேண்டி இருந்தது. ஒரு பக்கம் யான் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த சிறுத்தைப்புலி பிரச்சனை. அல்லேலூயா. மணிக்கோட உடஞ்சது விடிய காலையில 3 மணிக்கு. நைட் இவனை ஆபரேஷன் பண்ணி எடுக்கும் போது மணி 9க்கும் மேல. நானும் சென்னையில இருக்கிற 19 மணி நேரம் டிராவல் பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியாது. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட புரிது. ஐயோ, அவன் கன்ஃபார்ம் ஆனதே ஒரு பெரிய கிருபை. சென்னையில வடபழனியில ஏவிஎம் ஸ்டூடியோக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் பைக்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது எங்களை அறியாமலே நல்லா போய் இந்த பைக்கு தேவையில்லாத ஆப்போசிட் இடத்துக்கு போய் ஒரு சினிமா ப்ரொடியூசருடைய கார்ல இடித்து முட்டி மோதி என்னுடைய மனைவி அதுல அடித்து தூக்கி எறியப்பட்டாள். தூக்கி எறியப்பட்டு அவளுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் இருக்கு. ஆமா, இன்னைக்கு அவளுக்கு ஒரு டவுட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் டவுட். எங்க உங்களுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லையங்க. கர்த்தரை பாருங்க, உள்ள உன்னையும் பாதுகாக்க, உன்னையும் தேர்தல் தங்குவாங்க. ரைட். ஆமா, எனக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லை. பாத்துக்கங்க, அங்கிருந்து ரத்தமா வருது. இந்த சீன் கவனிங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டியில வடபழனியில நடக்குது. எழுந்த உடனே நான் ரத்தத்தை பார்த்த உடனே அப்படியாக நான் கீழே விழுந்து மயக்கம் போட்டேன். ரத்தம் வந்தது அவளுக்கு, மயக்கம் போட்டது. இப்ப தெரியுதா நம்ம யாருன்னு? ஹல்லேலூயா. ஆமா, பேபி மறுபடியும் அறிக்கை பண்ணிக்கிறாங்க. சோத்ரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, அடிபட்டுச்சு பாத்துக்கங்க. எல்லாம் இவ்வளவு ஆன்டிபயோட்டிக் டிடியும் அது இதுமா குத்துறா குடையணும். 2 நாளை கழித்து அடுத்த நாள் காலையில பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்.
சொல்றோம். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல படித்தவர்கள்ன்றதுனால ஆமா அவங்க கவர்மெண்ட்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க அம்மா ஃபுட் சேஃப்டி, எங்க அப்பா பப்ளிக் ஹெல்த், நிறைய டாக்டர்ஸ் ஃபேமிலியில எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க யங் கப்புள்ஸ் இப்பயும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ டீச்சிங், இவ்வளோ ஆன்டிபயாட்டிக்கு, கர்ப்பம் வந்து இப்பதான் 4 weeks ஓல்டு, அதனால கண்டிப்பா அந்த குழந்தை டவுன் சிண்ட்ரோமா இருக்கும், இல்லைன்னா எபிலெப்டிக்கா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனைடா மொடமா இருக்கும், தயவு செய்து கலைச்சிரு. என்ன பண்ணிடு? கலைச்சிரு. ஆலோசனை நல்ல நல்ல இடத்துல தான் சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட உடனே என் இருதயம் உடைந்தது. அவன் உடைஞ்சு ஆண்டுட்டு அப்பாட்ட போய் கதர்ன உடனே கர்த்தருடைய தூதனானவன் அந்த அறைக்குள் வந்தான். அவன் ஒரு சுருளை போல ஒரு சுருளை ஓபன் பண்ணான். அப்ப எனக்கு இப்ப தெரிஞ்ச அளவுக்கு கூட அப்ப எனக்கு இப்பயும் கொஞ்சம் தான் தெரியும், அப்ப சுத்தமா தெரியாது. நேத்தன் டேனியல், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டே அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, நான் வீட்டுல இருக்கிறேன், கதறிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நேத்தன் டேனியல் தேசங்களுக்கு தீர்க்கதரிசியா இருப்பான், நீ செய்வதை காட்டிலும் பயங்கரமான காரியத்தை எனக்காக செய்வான். எனக்கு அப்ப நேத்தன்றது பைபிள்ல இருக்குன்னு கூட தெரியாது. சோத்திரம். அப்ப இருந்து என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், நேத்தனுக்காக ஜெபம் பண்ணிக்க. எங்க தாய் தகப்பன், எங்க உறவினர்கள், நண்பர்கள், டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் தூக்கி துச்சமா மதிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சேன். ஆமென். உலகம் பார்க்கிற விதமா கர்த்தர் பார்ப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உலகம் பார்க்கிற விதமா யாருமே என்ன பண்ண முடியாது, தூக்கி ஏளனமா பார்க்க முடியாது. தானியேலும் அப்படிதான், பார்க்கறதுக்கு சும்மா டம்மி மாதிரி இருந்தாரு. ஆமென். ஆனா இந்த இடத்துல வாசிங்க தம்பி, அந்த வசனத்தை வாசிங்கம்மா, 6:3 வாசிமா. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தவையா. தலைமையில கை வச்சு சீக்கிரம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்த அந்த விசேஷித்த ஆவி ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள கொடுங்க, என் பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க. தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி. ஆமென். சிங்க கெபியிலே ஆமென் போட்டாலும் அந்த சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சேனைகளை கர்த்தர் யூதராஜ சிங்கம் நம்மோடு 14 கைகளை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. உலகம் பார்க்கிற மாதிரி பார்க்காது. ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். ஆமென். அவருடைய கணக்கே வேற. அல்லேலூயா. அதே தானியேலின் புத்தகத்தை நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 3 ஆமென் வைராக்கியமானவர்கள் எழுப்புதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையா நிக்கணுமா, சிலதுல வைராக்கியமா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வைராக்கியம். சின்ன காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறது நம்ம, கர்த்தருடைய காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறது. அல்லேலூயா. வைராக்கியமா இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரை சூளையில் போட்ட பொழுது 4ஆவதாக ஒருவர் தோன்றினார், ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில இயேசு தோன்றணும்னா வைராக்கியம் வேணும். ஆமென் சொல்லுங்க. நாகர்கோயில் இயேசுவுக்காக இருக்க வேண்டிய கோயிலாய் மாறணும்னா நமக்கு ஒரு வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியம் வரணும்னா அதுக்கு தானியேலுக்குள்ளா இருந்த அந்த 3 பரிசுத்தவான்களுக்குள்ளா இருந்த சிறப்பான ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ள இருக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அடுக்கிட்டு போலாம். பைபிள்ல சாமுவேல் தீர்க்கனை குறித்து வேதாகமத்துல போட்டிருக்கு, வாசித்து பாருங்க. சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, அவன் சிறு பிள்ளையா இருந்த பொழுதே பிள்ளை ஆண்டான். ஏலிக்கு முன்பதாக வாசிப்பா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அதே அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க.
அவன் பணிவிடை செய்தான். கர்த்தரோ அவனிடத்தில் இருந்தபடியினால். வாசி தம்பி. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் அவன் தன்னுடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அவன் தரையில் விழுந்து போக விடல. யார் விடல? கர்த்தர் விடல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். பிரதான ஆசாரியன் இல்லை, அவன் ஆசாரியன் இல்லை, பணிவிடை செய்தவன். பணிவிடை செய்தான். கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருந்தான். அவன் பேசினது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், தேவ பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம கூடி இப்ப டிக்ளேர் பண்ண போறோம். எழுந்து நிற்போம், தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சில ப்ராஃபட்டிக் டிக்ளரேஷன்ஸ் பண்ண போறோம். இன்னும் நிறைய காரியம் சொல்லலாம். ஏசாயா 20 வீட்டுக்கு போய் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் ஏசாயாவுக்கு அவருடைய காரியத்தை பிரத்யட்சமா காமிக்கணும்ன்றதுக்காக நிர்வாணமாய் நீ ஒரு 3 வருஷம் என்ன பண்ணு, நட. ஹல்லேலூயா. நிர்வாணமாய் நடந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி. ஓசியா என்று ஒரு தீர்க்கன் இருந்தான். வேசியை திருமணம் செய் என்று சொல்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன அதெல்லாம் செய்ய சொல்லல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் செய்ய சொல்றதெல்லாம், என் பிள்ளையா இருக்கிற நீ என்னோட ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆமென். உலகத்தை விட்டு வெறுத்து, சுயத்தை விட்டு நீ அவனமாலாம் நடக்க வேண்டாம். யூ நோ நீட் டு பி நியூ. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீ அவனமா இரு. ஓசியா கிட்ட சொன்னார், நீ வேசியை திருமணம் செய். இன்னும் பல காரியங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாரு, என் அபிஷேகத்தை வாங்கிச்சுன்னா, நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. ஊழியங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு எழுப்புதல் மூமெண்ட் நம்ம எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறார் கர்த்தர். ஆமென். நான் மறுபடியும் எல்லாத்துக்கும் சொல்றேன், வேர்ல்டு ஃபுல்லா நான் பேசுறேன், நிறைய கிராமங்கள்ல பேசுறேன். கடைசி இந்த தனி மனித ஊழியம் டிஜிஎஸ் அங்கிள் ஐயாவோட முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. இனிமே கர்த்தர் செய்ய போறது ஒரு சேனையை கொண்டு செய்வார். நம்ம எல்லாம் அந்த சேனை. எத்தனை பேர் அந்த சேனையில இருக்க விரும்புறீங்க? மோசே கிட்ட கர்த்தர் முதலாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல பேசும்போது, நீங்க வீட்டுக்கு போய் தியானம் பண்ணி பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் அடிமையான பிள்ளைகளை சொல்லல, அடிமை ஜனங்களை சொல்லல. கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட, மோசே நீ போய் பார்வோனிடமிருந்தும் எகிப்திலிருந்தும் என் சேனையை அமைச்சு, என் சேனையை நீ மீட்டுக் கொண்டு வா. சேனைகளின் கர்த்தர். ஆமென். எல்லாம் கைகளை பிடிச்சு கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கவங்களோடு சேர்ந்து கோர்த்து கொள்ளுங்க. ஆமா, சோத்திரம் சோத்திரம். ஆமென். ஒரு மனதிற்காக ஜெபிக்க போறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்க போறோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இது ஒரு அஜெண்ட் மனுஷனோட திட்டம் இல்ல. ஆமென். இந்த கான்ஃபரன்ஸ் இதோட முடிய போறது இல்ல. ஹல்லேலூயா. நிறைய கான்ஃபரன்ஸ், நிறைய ஃபயர் கேம்ப்ஸ், நிறைய யூத் கேம்ப்ஸ். நான் சொல்றேன், நிறைய தீர்க்கமா சொல்றேன், நிறைய மிஷனரிகள் துவண்டு போய் சோர்வடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து எழுப்புதலின் தீயை போட்டு மறுபடியும் அனுப்ப போறோம். அவங்களுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ண போறோம். ஆமா, பணத்தை அவரே கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, பயங்கரவாதிங்க உடனே ஐயோ பாக்ஸ் கொடுத்துருவாங்களோ அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. ஆமென். ஆமா, நாங்க அதுக்கு வரல. கர்த்தர் நம்மை அதற்காக எழுப்பவில்லை, கர்த்தரே செய்வார். ஆமென். ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியம். எழுப்புதல்ல இனி நேரமே இருக்க போறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, இனி டைமே இல்லை. டைம் இல்ல. சொல்லுங்க, டைம் இல்ல. தூங்கறதுக்கு டைம் இல்ல. சொல்லுங்க, தூங்குறவங்க சொல்லுங்க, இனி தூங்கறதுக்கு டைம் இல்ல. கொட்டாய் விடுறதுக்கு டைம் இல்ல. புறம் பேசுறதுக்கு டைம் இல்ல. டினாமினேஷன் பேசுறதுக்கு டைம் இல்ல. இன்னொரு ப்ராமிஸ் சொல்றேன், அது குறிப்பிடுறேன். நான் கேமரா பார்த்து ஆல்ஃப் லுக்காவ மாதிரி சொல்ல போறேன். ஆமா, அது நாட்கள் வரும். இந்தியால ஆண்டு டினாமினேஷன் உடைக்க போறாரு. கிறிஸ்தவர்களை ஆமென் பிரிக்க முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் வச்சே ஒரு திட்டத்தை கடவுள் கொண்டு வர போறாரு.
ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆமென். ஆமா. ஹalleluya. ஹalleluya. டினாமினேஷன்லெஸ் கிறிஸ்டியானிட்டி இந்தியாவில் வரப்போகுது. நிறைய காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்ய போறார். கிராமங்கள் தோறும் எழுப்புதல், பட்டணங்கள் தோறும் எழுப்புதல். ஆமா, இந்த மோசே போல சொல்லக்கூடாது. நான் பேபா தம்பி உனக்கு தெரியுமா இப்படிலாம் ஆயிடுச்சு. அவன் 120 அந்த வசனம்லாம் தெரியாம எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. மோசே 120 வயதான பொழுதும் அவனுடைய கண்கள் ஆமென் இருளடையவில்லை. ஆமென். அல்லேலூயா. காண்டவர்களுக்கு ஒத்த பலனை தருவார். எத்தனை பேர் எல்லா கைகளை பிடிச்சு இப்ப ஒன்று சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ண போறீங்கன்னா, இந்த மூமெண்ட் எனக்குள்ள துவங்கணும். ஹானர் 2019 இட்ஸ் a sign. நிறைய கூட்டங்கள் நடக்குது, அதை நான் குறை சொல்லல. இந்த கூட்டத்துல இந்த கூட்டத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தினபடியினால் ஆமென். எழுப்புதல். Thank you Lord. எழுப்புதலுக்கு ஒரு ஃபயர் அனாயிண்டிங் ஆர்டர் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இனி உங்களுக்கு தடைகள் எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், இந்த தம்பிமார்கள், இங்க இருக்கிற அண்ணமார்களுக்கு, பின்னாடி இருக்கிற அண்ணமார்களுக்கு என்னென்னலாம் உங்களை பாதர் பண்ணுதோ அந்த ஈசாக்கை இப்ப பலிபீடத்துல வைங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அனுப்புவார். I'm telling you, prophetically, this is the message that the Lord is giving you. ஒரு சில பேர் சொல்றீங்க, அபிஷேகம் இருந்தது தம்பி, ஆனா நான் அதை தண்ணிக்குள்ள போட்டுட்டேன். கோடாரி தலை தண்ணீருக்குள் விழுந்த பொழுது பிசிக்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்குற அளவுக்கு ஒரு குச்ச மேல தூக்கி போட்டு கோடாரி தலையை மேல மிதக்க செய்த கர்த்தருடைய பராக்கிரமம் இந்த வேளையில ரபல சந்துருபி ஆதரவு ஓ ரிபமம சந்துருபி கதுருபி ஆதரவு துருபியா ஷபல துருபி ஆதரவு கதுருபி ஆதரவு. Wonderful Jesus, wonderful Jesus. வல்லமை. ஆமென். ஆமென். Hallelujah.